सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எந்தம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராதிட படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடி கமழ் பூந்தாமரை போர்க்கையும் துணிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவே. வணக்கம். ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். நம்ம பசங்கிட்ட பேசும்போது பேச்சாவில் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், எனக்கு 64 ஆய கலைகளும் தெரியும்டா, நல்லா வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வயசான கொஞ்சம் பெரியவங்ககிட்ட பேசும்போது எனக்கு 64 ஆய கலைகளும் தெரியும் ஐயா, நான் மிகவும் பலசாலி, ரொம்ப அறிவாளின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை படத்தில் வேறு மாடுலேஷனில் சொல்லுவாங்க. இப்படி நிறைய இடத்துல இந்த 64 ஆயக்கலைன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். என்னென்ன கலைகள் இருக்குங்க, இந்த 64 கலைகள் என்னென்ன, இது எதுக்காக எல்லாம் பெருசாக பேசுகிறாங்கன்னா வரலாற்று தொட்டு இப்போ வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்க தொடர்ந்து. ஆனால் நிறைய பேருக்கு எத்தனை கலை உள்ளே இருக்குன்னு தெரியாது, எந்தெந்த கலை எப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் தெரியாது. இதை பற்றி தான் முழுக்க நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போலாங்க. இந்த 64 ஆய கலைகளுக்கும் கடவுள் அவங்களுக்கு அதிபதி, இந்த ஒட்டுமொத்த கலைகளுக்கும் அதிபதியாக பார்க்கப்படுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அவர்களை தான். இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிடுற பார்த்துட்டு இருக்க சில வியூவர்ஸ் பகுத்தறிவு பேசுகிற நார்த்திகவாதிகளாக இருக்கலாம், சிலர் ஆன்மீகத்தை நம்புகிற ஆர்த்திகவாதிகளாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஐதீகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் ஷேர் பண்ணுறேன், பார்க்குறவங்க பிரிச்சறிஞ்சு எடுத்துக்கலாம். இதையும் பதிவு பண்ணிவிட்டு இப்போ முதல் கலைக்கு போகலாம். இந்த 64 ஆயக்கலைகளில் முதல் கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கர விளக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத்து இருக்குல்லங்க, இந்த எழுத்து இலக்கணம் அதை தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது இலிகிதம், அதாவது எழுத்து ஆற்றல். எழுத்து இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறது வேற, எழுத்து ஆற்றல் வேறு, டிஃப்ரென்ஷியேட் புரியுதா? அடுத்ததா கணித வல்லமை, மேக்ஸில் எந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறது. வேதங்கள் எல்லாத்தையுமே ஒரு குறை கூட இல்லாமல் கற்றுக்கணும். அடுத்ததா புராணங்கள் இருக்குல்ல, இதை படித்து தெரிஞ்சுக்கிறது. ஆறாவது கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலக்கண அடிப்படையில் பேசுறது, அப்படி இல்லைன்னா கவிதையாக பேசுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, பாட்டெல்லாம் வேணாம், கவிதையாக பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு கலை பார்த்தீங்கன்னா வியாகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழாவது கலை நீதி சாஸ்திரம். இது என்னன்னா குற்றத்தை உணர்ந்து நேர்மையான சரியான தண்டனையை கொடுக்கறதுங்க. கிட்டத்தட்ட ஜட்ஜி வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. எட்டாவது கலை ஜோதிட சாஸ்திரம், இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. ஒன்பதாவது கலை தர்ம சாஸ்திரம், அதாவது எல்லா வகையான தர்மங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம மகாபாரத போர், இது ஒரு விஷயம் போதும், தர்மம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து 10வது என்னென்னு பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம், இது யோக கலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. 11வது கலை மந்திர சாஸ்திரம், மந்திர கலையை ஃபுல்லாக கற்றுக்கிறது. 12வது சகுன சாஸ்திரம், அதாவது சகுனம் சரியில்லைப்பா, இப்போ நம்ம வெளியே போக வேணாம், தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி சில ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு இருப்போம். பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டிஷனாக கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் சகுன சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. எந்த சகுனம் எப்போ நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செயல்பாடுகளை எப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லி அறிவு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிறது தான் சகுன சாஸ்திரம். அடுத்தது சிற்ப சாஸ்திரம், இந்த சிலைகள் வடிக்கிறது, சிற்பத்தை செதுக்குறாங்களா இது. அடுத்ததா வைத்திய சாஸ்திரம், மருத்துவ முறைகளை முற்றும் முழுதாக கற்றுக்கிறது. அடுத்தது உருவ சாஸ்திரம், இது என்னன்னா ஒரு நபரோட முடி, பல், அப்படின்னா நகம், இப்படி நம்ம உடம்புல இருக்க எதனா ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொண்டு இந்த ஒரு சின்ன பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாலே போதும், அதை வச்சு உங்களோட மொத்த உருவத்தையும் வரைய முடியுமா? ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. அதாவது உங்களோட முடி இல்லைனா உங்களோட நகத்துண்டு ஏதாச்சும் நீங்கள் கொடுத்தீங்க ஒருத்தர்கிட்ட அப்படின்னா, அதாவது இந்த உருவ சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற விஷயத்தை அந்த குறிப்பிட்ட நகத்துணுக்கையோ இல்லை உங்களோட முடியை வச்சு வரைஞ்சி முடிச்சுட்டு வரான். இந்த எல்லா விஷயங்களும் இருந்திருக்காங்க. இதுக்கான சில வரலாற்று குறிப்புகள் அங்கங்கே தென்படுது, தேடி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்து 16வது கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிகாசம், அப்படி இல்லைன்னா இசை தாளங்கள் இருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கிறது. காவியம் படைக்கிறது. அடுத்து இதுக்கப்புறமா அலங்கார கலை, டெக்கரேட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு விஷயத்தை அலங்காரமாக மாற்றுறது இது. அதுக்கப்புறமா மதுர பாடனம், இது என்னன்னா
ரொம்ப இனிமையாக பேசி மயக்கிறதுங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங்லாம் பார்த்துருப்பீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி பேசி உங்களே பொருளை வாங்க வச்சுருவாங்க. இதுவும் இதில் சேர்ந்த ஒரு விஷயம் தான். நல்ல பேச்சு திறமை, ஒருத்தரை வசியம் பண்ணுறது, அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு. இன்னொன்று 20வது பார்த்தீங்கன்னா நாடகம் எழுதுறது. முத்தமிழ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இயல் இசை நாடகம் எல்லாமே 64 ஆயக்கலைக்குள்ளேயே வந்துடும். அண்ட் அடுத்த கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டியம். எல்லா விதமான நாட்டியத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அடுத்ததா சத்த பிரமம், அதாவது ஒளி நுட்ப அறிவு, சவுண்டை பேஸ் பண்ண ஒளி நுட்ப அறிவு. வீணை வாசிக்கிறது, அது ஒரு ஆயக்கலைகளை சேர்ந்தது தான். வேணு வாசித்தல், அதாவது புல்லாங்குழல் தான் இங்கே வேணும்னு மென்ஷன் பண்ணுறாங்க. புல்லாங்குழல் வாசிக்கிறது, மிருதங்க வாசிக்கிறது, இசைக்கலைகள் எல்லாத்துக்கும் ஒரு சங்கமம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயக்கலைக்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் சமையல் முக்கியமானது. கல்யாணம் ஆகிறதா இருந்தால் முதலே பெண் வீட்டாரில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமான்னு, அந்த பேட்டர்ன் தான் இது. இதுக்கப்புறமா அத்திர பரீட்சை, இது பில்வித்தை இருக்குல்லங்க, இதை குறிக்கிறது. அடுத்ததா கனக பரீட்சை, பொண்ணை சோதிச்சு அறிகிற அறிவு தாங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு கிடையாது, நான் கோல்ட சொல்கிறேன். அடுத்தது ரத பரீட்சை, இதை தேர் இருக்குல்லங்க, தேரை திறம்பட கையாளுற பயிற்சி, இதை தான் ரத பரீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கச பரீட்சை அப்படின்னா யானை மீது அமர்ந்துக்கிட்டு அந்த யானையை திறம்பட கையாளணும். நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த யானை செய்யணும். இதுக்கான ப்ராக்டிஸ் முழுக்க கொடுக்குறீங்களா, இது கச பரீட்சை, அதில் வந்துடும். அடுத்ததா சுப பரீட்சை, அதாவது குதிரை மேலே ஏறிக்கிட்டு சவாரி பண்ணுறல அந்த குதிரையை திறம்பட கையாளுறோம் பார்த்தீங்களா, ஹார்ஸ் ரைடிங், அதுதான். ரத்தன பரீட்சை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நவரத்னம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் A to Z கற்றுக்கிறது. பூமி பரீட்சை அப்படின்னா புவியியல் சம்பந்தமான விஷயங்கள், நம்ம ஜியோகிராஃபிகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லா விஷயங்கள் சம்பந்தமான அறிவை பெறுறது. சங்கிராம இலக்கணம் அப்படின்னா போர் பயிற்சி, இந்த போர் வியூகங்களாக வகுக்கிறாங்களே எல்லாமே இதில் அடங்கிடும். 35வது கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்யுத்தம்ங்க. அடுத்து 36 ஆகர்ஷணம், அதாவது அழகாக தன்னை காண்பிச்சு பிறரை மயக்கிடணும், பிறரை கவர்ந்துடணும். நம்மளோட அப்பியரன்ஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணதான் இது. இதுக்கப்புறமா உச்சாடனம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா மந்திரத்தால் ஒருத்தரை கட்டுப்படுத்துறது. 38வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்து வேஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜதந்திரம், அப்படி இல்லைன்னா உங்களோட பகையாளி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள உறவாடி கெடுக்கிற கலை. கிட்டத்தட்ட நம்பிக்கை துரோகம் தான் அவங்கள பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுதான் இது சொல்லுது இந்த வித்து வேஷனம். அவங்கக்கிட்ட நீங்கள் உரையாடி அவங்கக்கிட்ட நெருக்கமாகிட்டு அவங்கள எப்படி நீங்கள் உங்களோட நினைப்புக்கு ஏற்ற மாதிரி இழுக்கிறீங்க, இதுதான் இந்த கலை சொல்லிக் கொடுக்குது. 39வது மதன சாத்திரம், அதாவது மாற்று பாலினத்தவர்கள் இருப்பாங்களே அவங்கள மயக்கிற கலை. அடுத்தது 40வது மோகனம், இது காமசாஸ்திரம். அடுத்தது 41வது வசீகரணம், வசிய கலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வசியம் பண்ணி இதே போல் ஆசிரமத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் செய்திகளை கேள்விப்பட்டிருப்போமே, அதுதான் இது சொல்லுதுங்க. 42வது கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசவாதம்ங்க. இந்த ரசவாதமில் உலக புகழ்பெற்ற ஒரு சித்தர்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகர் சித்தர் அவர்களை சொல்லலாம். அவருக்கு ஆயக்கலைகள்லாம் அத்துப்படி தான், அதுலேயும் குறிப்பாக ரசவாதம் ரொம்ப 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 அத்துப்படி. ஒரு குறிப்பிட்ட பொருளை, ஒரு உலோகத்தை தங்கமாக மாற்றுறதுங்க, இதுதான் இந்த ஒரு கலை குறிக்குது. 43வது காந்தர்வ வாதம், அதாவது இன்னிசை பாடுறதுன்னு சொல்லுவாங்களா, அதைத்தான் காந்தர்வ வாதம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பைப்பீல வாதம், இதை ரொம்ப பேர் ஆச்சரியமாக பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பைப்பீல வாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற உயிர்களோட மொழி இருக்குல்ல, இதை தெரிஞ்சுக்கிறது. மற்ற உயிர்கள் நான் சொல்கிறது நம்மளோட வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், காட்டில் இருக்க விலங்குகளாக இருக்கட்டும், இந்த மற்ற உயிரினங்களில் என்ன நினைக்குது அப்படின்றத நீங்கள் உணரணும். இதை தான் இது சொல்லுதுங்க பைப்பீல வாதம் அப்படின்னு சொல்லிட்டு. 45வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கெழுத்துக வாதம், அதாவது சூழ்நிலையை மகிழ்ச்சியாக மாற்றணும். இப்போ ஒரு பர்சன் ரொம்பவே துக்கமாக இருக்கார் அப்படின்னா அவரை நீங்கள் எப்படி சந்தோஷமாக மாற்றுறீங்க? உங்களோட சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபுல்லாகவே உங்கள் குடும்பமே சோகமாக இருக்குன்னா அந்த குடும்பத்தை எப்படி நீங்கள் சந்தோஷமாக மாற்றுறீங்க? இது ஒரு கலை தான், அதுதான் கெழுத்துகவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 46வது கலை தாதுவாதம், அதாவது நாடியை வச்சே உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. காருடம், அதாவது பொய்க்கு இடையே உண்மையை கண்டுபிடிக்கிற கலை தான் இது. குரூப்பில் டூப்பை கேள்விப்பட்டிருப்பீங்களா, நிறைய பொய் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை அதில் உண்மை எதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த காருடம் அப்படின்றது சொல்லுது. உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால சொன்னேன். 48வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தப்பு நடக்க போகுது, ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை முன்னாடியே நீங்கள் உணர்ந்து அந்த விஷயத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும், மற்றவங்களே காப்பாற்றணும், இதை தான் நட்டம்னு சொல்லுவாங்க. 49வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டின்னு சொல்லுவாங்க. இதை ஆக்சுவலாக ட்ரெஷர் ஹண்ட்னு கேம் ஆடி இருப்பீங்களா, அதை தாங்க இது மென்ஷன் பண்ணுது. ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சிருப்பாங்கன்னா ஒரு பொருளை மறைச்சி வச்சிருப்பாங்க, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களோட சிந்தை மூலமாக அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதை தான் முட்டி அப்படின்ற ஆயக்கலையாக சொல்கிறாங்க. 50வது ஆயக்கலை ஆஃப் செஞ்சுரி ஆயக்கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய பிரவேசம். இது உங்களுக்கு பேர்லேயே புரிஞ்சிருக்குங்க. வான் வழியாக ஒவ்வொரு பகுதியோட எல்லையை கடந்து பிற உலகங்களுக்கு செல்றது, நாடுகளுக்கு கிடையாது, பிற உலகங்களுக்கு செல்றதா இந்த ஆகாய பிரவேசம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து 51வது ஆயக்கலை ஆகாய கமனம், வான் வழியே பிரயாணிக்கிறது.
முதல்ல சொன்னது எல்லைகளை கடந்து உலகங்கள் ஒன்று டிராவல் பண்ணுறது, இது வான்வழியை ஒவ்வொரு பகுதியும் பிரயாணிக்கிறது. கிட்டத்தட்ட ரெண்டும் சிமிலாரிட்டி தான். 52வது ஆயக்கலை பார்த்தீங்கன்னா பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க, கூடு விட்டு கூடு போயிடுறது, வேற எதுவும் இல்லைங்க. 53வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ஆயக்கலை, மனுஷங்களால் முடியாத ஒரு ஆயக்கலைன்னு சொல்லலாம். அதிரிசயம், அதாவது தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்கிறது. 100% உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதுதான் இந்த ஆயக்கலை உணர்த்துது. அடுத்தது 54வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜாலம்ங்க, அதாவது மாய வித்தைகளை தெரிஞ்சுக்கிறது, மேஜிக் ஃபுல்லாகவே. 55வது ஆயக்கலை மகேந்திர ஜாலம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவத்தை மாற்றி ஒரே நேரத்தில் பல இடங்களில் பிரகாசிக்கிறது, தோன்றது. அதாவது நீங்கள் இங்கே இருப்பீங்க, ஆனால் இன்னொருத்தரோட உருவத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டு வேறு இடத்துல இருப்பீங்க. இது மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு பர்சன் மல்டிபிள் பிளேசஸில் இருக்க முடியுமா, இதை தான் இந்த மகேந்திர ஜாலம் சொல்லுது. அடுத்த 56வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம், அதாவது நெருப்பை கட்டுப்படுத்துறது. இது நம்ம போதி தர்மர் விஷயத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து பஞ்சபூதங்களையே கட்டுப்படுத்துகிற கலையை கற்றுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இது அதுலேயே ஒன்று. ஸோ அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் ஆயக்கலைகளை கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அடுத்து 57வது ஆயக்கலை பார்த்தீங்கன்னா ஜல ஸ்தம்பம், நீரை கட்டுப்படுத்துறது. முதல்ல நெருப்பு, இப்போ நீர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் இருக்குல்லங்க, அந்த காலத்தில் புராண கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீசஸ் காலத்தில் கதைகள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கடலை கட்டுப்படுத்துகிறாங்க, கடலை வழிவிட சொன்னாங்க, வழிவிட்டுருச்சு, இது போல் நிறைய கதைகளை படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கலை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை உங்களால் பண்ண முடியுமா. கடலை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்டு வைக்க முடியுமா, கடல் மட்டும் கிடையாது, நீர்ப்பரப்பு எல்லாத்தையுமே. இதுக்கு பேர் ஜல ஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. 58வது ஆயக்கலை வாயு ஸ்தம்பம், காற்றை கட்டுப்படுத்துறது. 59வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டி ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு பர்சனை கண்ணை கட்டி விட்டுருவாங்க, அந்த பர்சனை கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருப்பீங்களா, இந்த கலையை தெரிஞ்சவங்க, நீங்கள் தொடுதல் மூலமாக இவங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நம்ப வச்சுருவீங்க. கண்கட்டி வித்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதாங்க இது. அடுத்த 60வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு ஸ்தம்பம். இது என்னன்னா ஒருத்தரை பேச விடாமல் அவங்களோட நாக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் இந்த வாக்கு ஸ்தம்பம். 61வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்ல ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. இது வேற எதுவும் இல்லைங்க, ஆண்களுக்கு விந்து இருக்குல்ல, இந்த விந்தை கட்டுப்படுத்தி குண்டலினி சக்தியை எழுப்புறதுங்க. அடுத்து 62வது கண்ண ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. இது புதையல் போன்ற செல்வங்கள் அதிகமாக இருக்க இடங்களை உணர்ந்து நீங்கள் அதை தேடி செல்லாமல் தேடி செல்றவங்களுக்கு சொல்கிறது, இதை தான் கண்ணஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணம் வச்சு திருடுறால கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த ஒரு கூற்றே இந்த ஒரு விஷயத்துல தான் வந்துச்சு. அடுத்து 63வது ஆயக்கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்கஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை தாக்க வரார் அப்படின்னா அவர் கையில் இருக்க ஆயுதம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்கள் மேலேயே படாமல் செய்யலாம். அதாவது அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் சிலையாக மாற்றலாம், அந்த குறிப்பிட்ட நேரங்களுக்கு அவரை நீங்கள் அப்படியே நிற்க வைக்கலாம். கிட்டத்தட்ட அட்டாக் போட்டு விளையாடுவாங்க பார்த்தா சின்ன பசங்க, அந்த மெத்தட் தாங்க இது. அப்படி இல்லைன்னா அவங்களோட கைகளை கட்டுறது, அவங்களோட கைகளை கட்டி இதுக்கப்புறமா உங்களை தாக்க விடாம மாதிரி பண்ணுற எல்லா விஷயங்களும் இந்த கட்கஸ்தம்பம் இதுக்குள்ளே வந்துடும். இந்த பட்டியலை கடைசி, அதாவது 64வது ஆயக்கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவத்தை பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொம்மையை வச்சோ இல்லை ஒரு எந்திர கீறல்களை வச்சோ ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துவோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த பொம்மையை வச்சு நம்ம என்னென்ன துன்புறுத்தலாம் பொம்மையை பண்ணுறோமோ அதே உறுப்பு அவயங்களில் குறிப்பிட்ட அந்த மனுஷனுக்கும் அந்த கண்ணில் நம்ம ஊசியை குத்துறோம், அவங்களுக்கு கண்ணில் ஊசி குத்துற ஃபீல் கிடைக்கும். இது போல் எல்லா விஷயங்களையும் மாந்திரிக ஜாலங்களை இந்த குறிப்பிட்ட அவத்தை பிரயோகம் தெரிஞ்சுக்கிட்டா பண்ணலாமாங்க. இந்த 64 கலைகளை தான் நம்ம ஆயக்கலைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 64 கலைகள் ஆயக்கலைகள் என்னென்னு சொல்லிட்டு. ஓகே, ஷோட முடிவில் ஆஸ் யூஷுவல் என் மனசில் சில கேள்விகள் உதய மாதிரி இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணி இந்த கான்செப்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, இந்த 64 கலைகளும் இப்போது வரை உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லை அழிஞ்சிடுச்சா? அப்படி உயிர்ப்போடு இருக்கிற கலைகள் என்னென்ன இருக்குது, அழிஞ்சிட்ட கலைகள் என்னென்ன இருக்குது, உங்கள் மைண்டில் இருக்கிறத பதிவாக போடுங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கலைகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச கலை எது, எதுக்காக அப்படின்ற ரீசனே மென்ஷன் பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த 2 கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்னென்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். To the Kauravas in Chaucer, the Pandavas had to go into exile for 12 years and into incognito for 1 year. To hide their identity during the exile, some became cooks, some became ministers, and some became dance teachers. Imagine, despite being such great princes, they kept their egos aside and adapted to the situation. Such an adaptability mindset is even more important in today's times. No one knows which jobs will disappear in the next 5 years and which new jobs will emerge. Today, businesses that are afraid to make online transactions from offline, which do not want to change with time, are on the verge of closure. Now, whether it is businesses, relationships, government policies, or even religious practices, it is very important to change everything according to time. What other values are there in our ancient scriptures that we can apply even in today's times? Tell us in the comments.